ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்கூல் லீவு, புயல் மழைன்னாங்க, ஒன்றையும் காணோம். இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல. என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டையே ரெண்டாக்கி வச்சுருங்க. இந்த பசங்க வீட்டில் இருந்தாலே இப்படி தான். உங்கள் வீட்டிலே இப்படி தானே? நிறைய வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தி வரா பாருங்கள். நீங்கள் தான் இந்த வீடை க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை இப்படியே தான் இருக்கும். அப்பா வந்து திட்டுவாங்க. பசங்க வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கும் வீடு எப்போவுமே. எங்கள் வீட்டில் ஆனால் அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க அவங்களே. இப்போ நம்ம சமையலை பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருங்க. உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். காய்கறி எதுவும் இல்லை. நல்லா இருக்கிறத வச்சு நம்ம ஒரு சமையல் பண்ணலாம். ஒரு 4 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் அளவு ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சிடலாம். நல்லா பொடியிட்டோன்னு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொரியிட்டு நம்ம வெங்காயம் இப்போ சாதம் வந்துருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். அதில் நம்ம அந்த உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பருப்பில் கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு, பெருங்காயமும் சேர்த்து குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், மாவில் நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம், உப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இந்த உருண்டையெல்லாம் சின்னதாக பிடிச்சி போட்டுடலாம். கொதிக்கும் போது இது அப்படியேவும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி மாதிரி சின்னதாக வேக வச்சும் போடலாம். நான் அப்படியே போடுவேன். ஒரு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். உருண்டையெல்லாம் பிடிச்சி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். மீதி மாவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வடையாக போட்டுடலாம். உருண்டைங்கள்லாம் போட்டு நீங்கள் கரண்டி வச்சு கலக்காமல் அப்படியே விட்டீங்கனாலே அழகாக வெந்து வந்துடும். கலக்குனிங்கன்னா உடஞ்சிரும். அப்பளம் தான் நல்லாயிருக்கும். அப்பளம் பொரிச்சிடலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சாப்பாடு அப்பளம் குழம்பெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் இன்றைக்கி. சாப்பிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். குழம்பு எப்படி இருக்குது? மாடியில் துணி காயப்பட வந்திருக்கும். மழைக்கு எல்லாரும் வீட்டில் துணி காயுது. மழை பெஞ்சால் துணி காயறது தான் பெரிய கஷ்டமான விஷயம். மறுபடியும் எல்லா வீட்டில் மொட்டை மாடியிலுமே துணி காயுது. வாழையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பாருங்கள். துணியெல்லாம் காயப்பட்டாச்சு. நல்லா வெயில் அடிக்குது. பார்ப்போம் மழை வருதா வெயில் அடிக்குதுன்ட்டு. அப்போ சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு 3 கிலோ எண்ணெயாவது தேவைப்படும். அதை நீங்கள் ஒரே மாதிரி வாங்காமல் 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ கடலெண்ணெய், பூரி அப்பளம்லாம் பொறிக்க இந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா சீசனில், அதாவது வெயில் காலம், பனிக்காலம், மழை காலம் அந்த மாதிரி ஏதோ ப்ராஜெக்டுக்காக செஞ்சுருக்கா பாருங்கள். அழகாக இருக்குது. மழை காலம், வெயில் காலம் அப்படியே அது நேரம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அவளே செஞ்சுக்குவா. நல்லா அழகாக பண்ணியிருக்க பாருங்க. அடுத்த ப்ராஜெக்டுக்காக என்னமோ செய்கிறா. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இன்னைக்கு எங்களோட ஃபுல்
டே இப்படி தான் போச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அதுக்கு நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணி